ஹே கைஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ஸோ பொதுவாக உங்களுக்கான அவதாரை நீங்கள் கிரியேட் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு தாட் வந்துச்சுன்னா உங்களுக்கு ஸ்னாப்சாட் அப்படி இல்லைனா கீபோர்ட் அப்படிங்கிறது தான் ஞாபகம் வரும். பிகாஸ் அதில் தான் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுடைய அவதாரை கிரியேட் பண்ணி அது மூலமாக ஸ்டிக்கர்ஸாக இருக்கட்டும் இல்லை ப்ரொஃபைல் பிக்சராக இருக்கட்டும் இது எல்லாமே எடுத்துக்க முடியும் இல்லையா? ஸோ தெரியல அப்படின்னா இப்போ தெரிஞ்சுக்கோங்க, அவ்வளோதான். இந்த ரெண்டுலையுமே கான்செப்ட் எப்படி ஒர்க் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய ஃபேஸை வந்து நீங்கள் ஸ்னாப் எடுக்க வேண்டியிருக்கும். அதுக்கப்புறமா ஆட்டோமேட்டிக்காக அதுவே ஒரு அவதாரை கிரியேட் பண்ணி இதுதான்ப்பா அவதார், இனிமேல் ஸ்டிக்கர்ஸ்லாம் இந்த அவதார் மூலமாக தான் கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துரும். அது சில பேர்த்துக்கு பார்க்குறதுக்கு அவங்களுடைய அவதார் மாதிரி இருந்தாலும் பல பேருக்கு பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ஃபேஸ் இப்படி இருக்கு, நம்ம அவதார் என்ன இப்படி இருக்கு அப்படிங்கிற மாதிரி தான் தோணும். ஆனால் நம்ம மார்க்கு கையில் வாட்ஸ்அப் போனதுலேருந்தே நிறைய அப்டேட்ஸ் கொடுத்துட்டு இருக்காப்புல. முக்கியமாக இந்த மெட்டா அப்படிங்கிற ஒரு விஷயத்தை அறிமுகப்படுத்தினதுலேருந்து அது ரிலேட்டடாக சின்ன சின்ன அப்டேட்ஸ்லாம் பார்த்தீங்க அப்படின்னா கொடுத்துட்டு இருக்காங்க. அதே மாதிரி தான் வாட்ஸ்அப்லேயும் உங்களுக்கான அவதாரை நீங்களே கிரியேட் பண்ணிக்க முடியும் அப்படிங்கிறது ஏன் அழுத்தி சொல்கிறேன் அப்படின்னா ஸ்னாப்சாட்டாக இருக்கட்டும் இல்லை அந்த கீபோர்டாக இருக்கட்டும் இது ரெண்டுலேயுமே நீங்கள் ஸ்னாப் எடுப்பீங்க, அது ஆட்டோமேட்டிக்காக ஜென்ரேட் ஆகி ஒரு அவதார் வந்து கிரியேட் பண்ணி தரும். பட் இங்கே அப்படி கிடையாது. உங்களுடைய அவதாரை நீங்களே பட்டி டிங்கரிங் பார்த்து உங்கள் ஃபேஸை பார்த்துக்கிட்டே அப்படி செதுக்க முடியும். எப்படி அப்படிங்கிறத வாங்க வீடியோவில் பார்க்கலாம். நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது இஷ்கி தாட்ஸ், என்னுடைய சிந்தனைகள், எனக்கு தெரிஞ்ச விஷயங்கள் எல்லாத்தையுமே நான் அவங்ககிட்ட சொல்கிறேன். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். எல்லோருக்கும் வாட்ஸ்அப் ஓபன் பண்ணுங்க. மேல இருக்கிற 3 டாட்டை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா அங்க செட்டிங்ஸ் இருக்கும். அதை கிளிக் பண்ணீங்கன்னா உள்ள அக்கௌண்ட்ஸ்க்கு கீழே உங்களுக்கு அவதார் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. சப்போஸ் உங்களுக்கு அந்த ஆப்ஷன் இல்லை அப்படின்னா நீங்க பீட்டா வெர்ஷனுக்கு மாற வேண்டியதா இருக்கும். பிகாஸ் இது குளோபலா லான்ச் ஆகல, சம் பீட்டா யூசர்ஸ்க்கு மட்டும் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ எனக்கு வந்துச்சு, அதனால நான் உங்களுக்கு வீடியோ போட்டுட்டு இருக்கேன். ஓகேவா? அப்போ நான் எப்படி பெறுறது ப்ரோ அப்படின்னு நீங்கள் உங்களுக்கு டவுட் இருக்கலாம். ஸோ நீங்கள் பீட்டா வெர்ஷனுக்கு மாற வேண்டியிருக்கும். ப்ரோ பீட்டா வெர்ஷன் பார்த்தோம் அப்படின்னா அது லாக்கில் இருக்கு, எங்களால் ஜாயின் பண்ண முடியல அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்ம இதுக்கு ஒரு வருஷத்துக்கு முன்னாடியே ஒரு வீடியோ போட்டிருக்கோம். மேலே கார்டு கொடுக்குறேன், கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன். ஸோ அது மூலமாக பீட்டா டெஸ்டர் எப்படி ஜாயின் பண்ணணும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க. அவதாரை கிளிக் பண்ண உடனே மெட்டாவுடைய சில இன்ஸ்ட்ரக்ஷன்லாம் கொடுப்பாங்க. கீழே கெட் ஸ்டார்டட் அப்படின்னு இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணி நீங்கள் உங்களுடைய அவதாரை கிரியேட் பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம். இதில் முக்கியமான அம்சம் என்னன்னா அந்த அவதார் பக்கத்தில் ஒரு ஐக்கான் இருக்கு இல்லையா, அதை கிளிக் பண்ண முடியல உங்களுடைய ஃபேஸ் கேம் வந்து ஆன் ஆயிரும். ஸோ உங்களுடைய ஃபேஸை பார்த்துக்கிட்டே உங்களுடைய ஐப்ரோ இப்படி தான் இருக்கா, நம்ம இந்த கலரில் தான் இருக்குமா, நம்ம வாய் இப்படி இருக்கா இல்லை பெருசாக இருக்கா சின்னதாக இருக்கா, நம்மளுடைய கண் இந்த மாதிரி தான் இருக்கா இல்லை கண் நல்லா இருக்கா, இல்லை முடி இந்த மாதிரி வச்சா நல்லா இருக்குமா இல்லை அந்த மாதிரி வச்சா நல்லா இருக்குமா, இல்லை நம்ம ஹேர் ஸ்டைலே வச்சா நல்லா இருக்குமா அப்படிங்கிற எல்லா விஷயத்தையுமே சின்ன சின்னதாக பார்த்து செதுக்கி உங்களுடைய அவதாரை நீங்கள் கிரியேட் பண்ணிக்கலாம். அந்த அவதார் உங்களுடைய கிரியேட்டிவிட்டி நல்லா இருந்துச்சு அப்படின்னா பார்க்குறதுக்கு உங்களை மாதிரியே இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள், உங்களுடைய அவதாரை கிரியேட் பண்ணுங்கள். ஸோ அதை அவதார் கிரியேட் பண்ணதுக்கப்புறமா ஒரு சின்ன ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து நம்மளுடைய டெலகிராம் சேனலில் நீங்கள் போட்டு விட்டீங்கன்னா நீங்கள் எப்படி இருப்பீங்க அப்படிங்கிறத நான் உங்களுடைய அவதார் பார்த்தே தெரிஞ்சுக்கிறேன். ஸோ மறக்காமல் நம்மளுடைய டெலகிராம் சேனலில் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ அவதார் கிரியேட் பண்ணதுக்கப்புறமா இது மூலமாக உங்களுக்கு ஸ்டிக்கர்ஸ் வந்து கொடுப்பாங்க. அந்த ஸ்டிக்கர்ஸை நீங்கள் மேனுவலாக எடிட் பண்ணணும்னாலும் எடிட் பண்ணிக்கலாம், அப்படி இல்லைனா அவங்க கொடுக்குற ஸ்டிக்கர்ஸ் மட்டும் நீங்கள் வச்சுக்கலாம். ஸோ இதுக்கான ஆப்ஷனும் அதில் இருக்குது. அண்ட் அது மட்டும் இல்லை, அவதார் கிரியேட் பண்ணதுக்கப்புறமா அதில் நிறைய ஷூட் வெரைட்டிஸ்லாம் இருக்கும் இல்லையா, ஸோ இதெல்லாம் மாற்றிட்டு நல்லா ஜம்முன்னு இருந்துச்சு அப்படின்னா அதை உங்களுடைய ப்ரொஃபைல் பிக்சராகவும் நீங்கள் செட் பண்ணிக்க முடியும். ஸோ இதுதான் இந்த அவதாருடைய ஒரு ஃபீச்சர் அப்படின்னு சொல்லலாம். நல்லா இருந்துச்சு, பார்க்குறதுக்கு கூலாக இருந்துச்சு. ஸோ அதான் உங்ககிட்ட ஷேர் பண்ணலாம் அப்படிங்கிறதுக்காக இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காம அதை ஒரு தம்ஸ் அப் பட்டேன், பிடிக்கல அப்படின்னா தம்ஸ் அவுட் பண்ணுறேன். இது ரெண்டில் எது பண்ணாலும் எனக்கு கொஞ்சம் சந்தோஷமாக இருக்கும். ஸோ பண்ணி விட்டுட்டு போயிருங்க, முடிஞ்சால் கமெண்ட் பண்ணிட்டு போயிருங்க, அதுவுமே எனக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ எனக்கு ஹெல்ப் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் பண்ண வேண்டியது இந்த சிம்பிளான ஒரு மேட்டர் தான். நீங்கள் ஷேர் பண்ணுங்கலாம் நான் சொல்ல மாட்டேன். ஜஸ்ட்டு பிடிச்சிருக்கலாம் லைக், பிடிக்கல அப்படின்னா டிஸ்லைக், அப்படி இல்லைனா ஒரு கமெண்ட். இன்னொரு வீடியோவில் சந்திக்கும்